வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். இவங்க என்னோடய ஃப்ரெண்ட் கலைவாணி. இவங்க வந்துட்டு மட்டனில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வந்துட்டு நான் அகானி கறி பண்ண போகிறேன். அகானி கறி அப்படின்னா மட்டன் ஒயிட் குருமா. இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். காயல்பட்டினமில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அகானி கறி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். போன் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கோம். இது கூடவே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் 3/4 பாகம் மட்டும் இந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 8 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது தாளிப்புக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. மீடியமாக புளிப்பாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப மாறி போயிடும். ஸோ கொஞ்சமாக புளிப்பு இருந்தால் போதும். அது கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அரைக்கிறதுக்காக 7 பாதாம், 7 பிஸ்தா, 7 முந்திரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவுறதா இருந்தாலும் துருவி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு கசகசா, பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 4 மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் மீடியமான ஒரு ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஊற வச்ச நட்ஸும் தேங்காவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நாம் மட்டன் கூட போட்டது போக மீதம் இருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். மட்டன்லேருந்து தண்ணி விடும், அதுலேயே கொஞ்சமாக வேகும். இப்போ நாம் குக்கரை மூடி வச்சு ஒரு சவுண்டு மட்டும் முதல்ல விட்டுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை, மட்டன்லேருந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதனால் தண்ணி ஊற்றாமல் வேக வச்சா போதும். நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு ஆட் பண்ணுறோம். அதனால் காரம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க, உப்பும் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் விடும்போது கொஞ்சமாக வெந்துடும். அப்போ மட்டனில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அப்போ தான் நமக்கு உப்பு இதுக்கு மேலே தேவையா காரம் தேவையாங்கிறது தெரியும். அதுக்காக தான் ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் இப்போவே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவை மூடி வச்சுக்கலாம். இன்னொரு தடவை மூடி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 விசில் சிம்லையும் 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் திரும்பவும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நாம்
கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் அண்டு கசகசா சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கிரேவியாக வரணும். ஸோ அதனால் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். அடி பிடிச்சிடும், அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம். நட்ஸ் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடாமல் இருந்தோன்னா அடியில் பிடிச்சிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னாலும் திக்காக பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லெவலுக்கு போதும், கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான அஹானி கறி ரெடி ஆகிடுச்சு. கலை, அஹானி கறி எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.